இட்டாச்சி உச்சிஹா த காட் ஆஃப் கெஞ்சுட்சு அப்படின்னு சொல்றதை விட கிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ் சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். இட்டாச்சி கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பேரு, புகழ், திறமை, சக்தின்னு சகலமும் இருந்துச்சு. இட்டாச்சி நினைச்சிருந்தா லீஃப் வில்லேஜோட அடுத்த ஹொக்காகவே கூட ஆயிருக்கலாம். ஆனா இட்டாச்சி அது எதுக்குமே ஆசைப்படல. இந்த உலகத்துல யுத்தம் நீ வரக்கூடாது, அதுக்காக நான் எதை வேணா இழக்கிறது தயார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் இழந்தான். வருங்காலத்துல உச்சியா இனம் உலகத்தோட அமைதிக்கு அச்சுறுத்தலா இருப்பாங்கன்னு லீஃப் வில்லேஜோட முக்கியஸ்தர்கள் சொன்னதை கேட்டு தன்னோட சொந்த இனத்தையே வேரோட கருவறுத்தான். சொந்த அப்பா, அம்மா எல்லாரையும் கொண்டு குவிச்சான். ஆனா அவனால அவனோட தம்பியை மட்டும் கொல்ல முடியல. அக்காட்சிக்கு ஜாயின் பண்ணதே வெளியில இருந்து லீஃப் வில்லேஜை பாதுகாக்க தான். ஊருக்காக எல்லாத்தையும் இழந்தவனுக்கு கிடைச்ச மரியாதை துரோகி. ஊர் மக்களை பொறுத்தவரை அவன் ஒரு கொலகாரன். மத்தவங்க கண்ணுக்கு கெட்டவனா தெரிஞ்சு மத்தவங்களுக்காகவே கடைசி வரை வாழ்ந்து இறந்து போனவன். இட்டாச்சி அதிகமா நேசிக்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு லீஃப் வில்லேஜ், இன்னொன்னு அவன் தம்பி சாஸ்கே. ரெண்டையும் ஒருத்தன் தொடணும்னா அது இட்டாச்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. போர்த் கிரேட் நிஞ்சா வரை தடுத்து நிறுத்தினது இட்டாச்சி தான். லார்ட் டூசிக்காகவே சொல்லுவாரு, இந்த ரீஅனிமேஷனை யார் தடுத்து நிறுத்தினாங்களோ அவங்க தான் இந்த ஷினோபி வேர்ல்டோட உண்மையான ஹீரோன்னு சொல்லி சொல்லுவாரு. ஹாஷ்ராமாவே தேர்ட் ஹொக்காகே இட்டாச்சியை பத்தி சொன்னதை கேட்டு என்ன விட ஒரு சிறந்த ஷினோபினா அது இட்டாச்சி தான் சொல்லி சொல்லியிருப்பாரு. ஈவன் டோபிராமாவே இட்டாச்சியை பெருசா மதிப்பாருன்னா பாத்துக்கங்களேன். அப்பேற்பட்ட உண்மையான வீரன் தான் இட்டாச்சி உச்சிஹா.